தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தொழில்துறை வாய்ப்புகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இதை எப்படி எடுத்தது அமைச்சர் கீர்த்தனா வந்து சொல்றாங்க, வீட்டுக்கு போய் உட்காந்து டிஆர்பி ராஜாலாம் இதை பத்தியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போனதுக்கு வந்து காரணம் கீர்த்தனா மேடம் தான். பிகாஸ் வந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல எல்லாத்துலேயுமே. அவங்களுக்கு லிட்ரலி எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானே எனக்கு தெரியல சொல்ல போனா. ஏன்னா வந்து லைக் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அப்லோட் பண்றாங்க. எந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க போறாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ முன்னாடி இருந்த அமைச்சர் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. பிகாஸ் அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 18 lakhs ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தவங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து கூறி இருக்குது, முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் பதில் சொல்லாம தமிழ் மௌனமாவே இருந்துட்டு இருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலா இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். பிகாஸ் வந்து ஒரு மேடையில வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறமா பேசாம இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல அரசியல்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ப்ரெஸ்ஸையே மீட் பண்ண முடியல, ப்ரெஸ் கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அங்கே என்ன நாலேஜ் இருக்கும்? அவங்க வந்து லைக் எப்படி ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு கன்வே பண்ண முடியும்? ரீல்ஸ் மூலியமா கன்வே பண்ண முடியுமா, இல்லை ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டால் கன்வே பண்ண முடியுமா? ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும் போது தான் ப்ரெஸ் கேட்குற கேள்விகள் மக்களோட கேள்வி தானே. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட இது இருந்தாலையும் கூட இதுவரையும் இருந்த எல்லா முதலமைச்சராக இருக்கட்டும், ஆர் வந்து எம்எல்ஏஸாக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அவங்க நினச்சா அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் அவாய்ட் பண்ணலை? பிகாஸ் அதுதான் மெச்சூர்டான அரசியல். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை பழக்கம் அதிகமாச்சு குற்றச்சாட்டு சொல்லி ஆட்சி குற்றம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அந்த துறை சம்பந்தப்பட்ட விஜய் அவர்கள் பதில் சொல்லாம அதுக்கு மாறா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பதில் சொல்றது எப்படி இருக்கு? கவரும் தான் பேச தெரியல. நம்ம அவங்க வந்து பேசி ஏதாவது வந்து தப்பா ஏதாவது கன்வே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். முதலமைச்சரே பேசாம மத்த எல்லாரும் பேச வர்றதே வந்து ஒரு நல்ல அரசியல் கிடையாது சொல்ல போனா. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன், போதை பழக்கத்தை ஒழிக்கிறேன்னு பேசினாங்க. பட் அந்த எம்எல்ஏஸ் இப்ப ஜெயிச்சிருக்கிறதுல எத்தனை பேர் வந்து கஞ்சா வழக்கு இருக்கு, எத்தனை பேர் மேல போக்சோ வழக்கு இருக்கு? அப்ப அப்படி இருக்கிறவங்களே வந்து நீங்க எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்கன்றப்போ நீங்க எப்படி ஒழிக்க முடியும்? ஈவன் தோ இன்னைக்கு வந்து எனக்கு வீட்டை விட்டு வெளியே எடுத்து கால் எடுத்து வைக்க எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 போக்சோ கேஸ். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்ல. ஒரே நாள்ல 5 போக்சோ கேஸ் வந்ததெல்லாம் 1 2 இந்த மாதிரி ரேரஸ்டா வரும். பட் இப்போ ஒரு நாளைக்கு 5 போக்சோ கேஸ். ஏன் ஜெயிச்ச அன்னைக்கே டிவிக்கு நிர்வாகி அரெஸ்ட் ஆகுறாங்க போக்சோல? ஏன் பொள்ளாச்சியை விட பெரிய வழக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இது போயிட்டு இருந்தாக்கா இந்த காலகட்டத்துல இந்த ஜென்சி டிஎம்கே போன்ற அமைப்புகள் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது? ஆக்சுவலா நான் இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா வந்து எந்த ஒரு அரசியல் தலைவரோட தூண்டுதலும் இல்லாம இளைய தலைமுறைகள் மட்டுமே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு அறிவை வந்து விதைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு கூட்டம் டிவி கேல கூட்டினீங்கன்னா கண்டிப்பா கூட்டம் வராது. அவங்க விஜய் இல்லாம ஒரு கூட்டம் எந்த கூட்டம் நீங்க கூட்டினாலும் அங்க கூட்டங்கள் வராது. அதுதான் உண்மை. இப்போ இந்த ஜென்சி டிஎம்கே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவில் வந்துட்டு 2K ADMKன்னு ஒரு இதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேக் ஃபயர் ஆகி அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தக்கூடாது, கட்சி தலைமை வந்து நிர்வாகிகள் இருக்கிறத நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஜென்சி டிஎம்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் நடக்குன்னு பார்த்தா எல்லா ஊர்களுக்கும் போச்சு. இப்போ சென்னைக்குள்ளே உள்வட்டமா போயிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை மக்கள் கேட்கும்? ஆக்சுவலா சிம்பிளா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே எந்த ஒரு கட்சி கொள்கையோடு இருக்கோ அது நிலைச்சு நிற்கும். அதுதான் உண்மை. டிஎம்கே கிட்டத்தட்ட 75 இயர்ஸா நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் கொள்கைகள் பிடிச்சனால தான். டிஎம்கேல வந்து கவர்ச்சிகரமான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கிடையாது, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. பட் ஈவன் அந்த கொள்கைக்காக வந்த கூட்டங்கள் தான் வந்து அப்போல இருந்து இப்போ வரையும் அதே டிஎம்கேல நிலைச்சு நிற்கிறாங்க. நடுவுல வந்து ஏடிஎம்கே போனவங்க ஃபுல்லா வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்காக போனவங்க தான். இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்ன? காணாம போயிடுச்சா? ஸோ ஒரு ஆக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு கட்சிக்குள்ள போறாங்கன்னா அது என்னைக்கு அந்த அளவுக்கு காணாம போயிடும். ஆனா கொள்கைக்காக வராங்கன்னா இதோ இன்னைக்கு இத்தனை பேர் கூடியிருக்காங்களே, இப்படி கொள்கைக்காக கூட தான் செய்வாங்க. திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண